ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் பேசுகிறேன். எனக்கு கமெண்ட்ஸில் கேல் பிளாடர் பாலிப்ஸை பற்றி ஒரு பேஷண்ட் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். கேல் பிளாடர்னால் எங்கே இருக்குனாக்கா நம்மளுடைய லிவரில் இருக்குது. அதுக்கு பேர் தமிழில் பித்தப்பை சொல்லுவோம். அதில் பக்கத்தில் பாலிப்ஸ் வந்துடும். அது ஏன் வருதுனாக்கா உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லாதனால வருது. நம்மளுடைய ஃபேட்டி ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்டு நம்மளுக்கு சாப்பிடும்போது அது ஏற்படுது. சரிங்களா? அதனால் பெரிய ஒரு தொந்தரவு எதுவுமே வராது. இருந்தாலும் அது நல்லதுக்கு இல்லை. அது நம்ம நல்லா படுத்தணும்னா இதுக்கு நல்ல தீர்வு அக்குபஞ்சரில் இருக்குது. அது சில முக்கியமான புள்ளிகள்லாம் நம்ம துண்ணும் பொழுது அந்த இடம் அந்த பாலிப்ஸே இல்லாத மாதிரி பண்ணிடலாம். அவ்வளோ அதில் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸில் நிறைய முக்கியமான புள்ளிகள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் GB34, P6, ST44 இது மாதிரி நிறைய புள்ளிகள் இருக்குது. பேஷண்ட்ஸ் நேரடியாக இங்கே வரும் பொழுது நாம் அவங்களுக்கு நோயறிதல் பல்ஸ் டயக்னோசிஸ் மூலிமா அவங்களுக்கு எந்த உறுப்புகள் சீர்கெட்டு போயிருக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னு சொன்னாக்க அந்த கேல் பிளாடர் பாலிப்ஸ் ஆகட்டும், கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் ஆகட்டும், அதில் வரக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் நம்ம நல்லாப்படுத்திக்கலாம். அதுக்கு தொந்தரவுகள் இருக்கும், சிம்டம்ஸ். அந்த சிம்டம்ஸ் எல்லா விதமான சிம்டம்ஸும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.